எனக்கு பூசணிக்காய் அவ்வளவு விருப்பம்ண்டு இல்ல. ஆனா இந்த முறையில செய்தா நல்ல விருப்பம். அதால தான் இந்த ரெசிபிய நான் உங்களோட ஷேர் பண்றேன். எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். இது சிங்கள முறைப்படி செய்றது. வறுத்த தேங்காய் பூ, உள்ளி மற்றது சிங்கள ரோஸ்டட் கறி பவுடர் 3ம் சேர்ந்து ஒரு வித்தியாசமான ருசிய குடுக்கும். சிங்கள கறி பவுடர் வந்து எந்த ஒரு ஸ்ரீலங்கன் குரோசரி ஸ்டோர்லயும் ஈஸியா கிடைக்கும். பூசணிக்காய வந்து நல்ல பெரிய துண்டா வெட்டணும். ஏனெண்டா அந்த கரையெல்லாம் வந்து கரைஞ்சு குழம்பு திக்கா வரும். ஸோ சின்னனா வெட்டினா எல்லாமே சேர்ந்து கரைஞ்சிடும். ரோஸ்டட் கறி பவுடரை போடணும். அடுத்தது மிளகாய் தூளை போடணும். ஆக நிறைய போட வேணாம். கணக்கு போட்டால் இந்த கறியோட கலர் வந்து அவ்வளவு நல்லா வராது. அதோட இந்த கறிக்கு தேவையான மனம் வந்து அந்த வறுத்த தேங்காய் பூட மணமும் உள்ளிட மணமும் தான். இது அதையும் அடக்கிடும். அடுத்ததா மஞ்சள், உப்பு, மெல்லிய தேங்காய் பாலையும் விடணும். எல்லாத்தையும் கலக்கி ஒரு 5-10 நிமிஷம் வேக வச்சுட்டு பிறகு மூடி மெல்லிய நெருப்பில் வேக விடுங்கோ. அதே நேரம் தேங்காய் பூவை வறுத்தெடுக்கணும். நல்ல சமமாக பரவிட்டு தொடர்ந்து கிண்டி கொண்டே இருக்கணும். பொன்னிறமாக வரும் வரைக்கும் செய்யணும். இதுக்கு ஒரு 15 நிமிஷம் ஆகும். அந்த நேரம் வாசம் இனியிலண்டு நல்லா இருக்கும். இதுக்கு டெசிகேட்டட் கோகனட்டும் பாவிக்கலாம். அது பாவிச்சா ஒரு 2-3 நிமிஷத்துலேயே ரெடி ஆகிடும். அதனால ருசியில் எந்த வித்தியாசமும் இருக்காது. ஸோ இந்த கறியை பொறுத்த வரைக்கும் டெசிகேட்டட் கோகனட் பாவிக்கலாம். இந்த நேரம் வந்து மனம் இனியிலண்டு நல்லா இருக்கும். நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசுன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் இன்னும் நிறைய ரெசிபி அப்லோட் பண்ணுவேன். தேங்காய்ப்பு கொஞ்சம் மாறின பிறகு உள்ளியோடு சேர்த்து அரைக்கணும். தண்ணி ஒன்றும் விட தேவையில்லை. ஓரளவுக்கு அரைச்செடுத்தா காணும். அரைச்செடுத்ததை குழம்புக்குள்ள இப்போ சேர்க்கணும். இப்போ கோகோனட் க்ரீம் இல்லாட்டி திக்கான தேங்காய் பால் ஒரு 1/4 கப் மாதிரி சேர்க்கணும். எல்லாத்தையும் நல்லா கலந்து அவிய விடணும். பூசணிக்காய் அவியிற வரைக்கும். குழம்பெல்லாம் நல்லா ட்ரை ஆகி ஒரு பிரட்டல் மாதிரி வார வரைக்கும் வேக வைக்கணும். அந்த காயோட சைட்ஸ் எல்லாம் கரைஞ்சி குழம்போடு சேர்ந்து நல்ல திக்கான பிரட்டலாக வரும். இது சோறோட சாப்பிட்டா நல்லா இருக்கும். செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க.